ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம ஸ்டைல்ல குலோப் ஜாமுன் தான் போட போறோம். இந்த குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி விரிசல் இல்லாம சாஃப்டா சூப்பரா எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாம் மிக்ஸ் அதுல தான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு கொட்டிக்கலாம். இந்த மாவு வந்து கட்டிப்படாம கட்டி இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. கொஞ்சம் கட்டி எல்லாம் இருந்தா இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கங்க. தேவைப்பட்ட சளிச்சு கூட எடுத்துக்கங்க. இதுல நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா பால் ஊத்தி தான் லைட்டா பிசைய போறேன். நீங்க தண்ணி வேணாலும் ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஊத்தி லைட்டா அப்படி பிசைஞ்சுக்கலாம். ரொம்பயும் அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. நான் கொஞ்சம் சாஃப்டா ஆனா நல்லா பிசையணும். சாஃப்டா விரல்களை வச்சே அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்பதான் நமக்கு அந்த குலோப் ஜாம் உருண்டை வந்து விரிசல் இல்லாம வரும். இதுல கொஞ்சமா நெய்யும் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுங்களே நம்ம வந்து ஜீனி பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சிடலாம். அது நல்லா காஞ்ச உடனே இந்த குலோப் ஜாமுனுக்கு 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு நீங்க 1/2 கிலோ ஜீனி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அரை கிலோ ஜீனிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஜீனி அப்பப்ப நல்லா கரைச்சு விட்டுக்கங்க. இது இந்த கம்பி பதம் வரணும் அந்த அளவுக்கு எல்லாம் கட்டாயம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு ஒரு லைட்டா திக்னஸ் வந்தா போதும். இந்த ஜீனி பாகுல வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலஞ்சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா குலோப் ஜாமுன் வாசமா இருக்கும். ஜீரா பாகு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல நீங்க ரெடி பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம உருண்டை உருட்டி போடுறப்ப ஊறி வர்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒடுக்கமான பாத்திரத்துல வச்சீங்கன்னாக்க அது குலோப் ஜாம் உருண்டை சின்னதா தான் உருட்டுவோம். ஆனா அது ஊறி வரப்ப கொஞ்சம் பெருசா வரும். அப்ப வந்து ஊறுறதுக்கு அது இடம் பத்தாம கொஞ்சம்
இடைஞ்சலா இருக்கும். அதனால இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நீங்க பாகு காய்ச்சிக்கணும். இப்ப நம்ம ஜீரா பாகு காய்ச்சியாச்சு. இந்த மாவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க போறோம். இதுக்கு நெய்யை கொஞ்சோண்டு கையில தொட்டுக்கங்க. தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. சின்ன சின்ன உருண்டையாவே உருட்டுங்க. அப்பதான் அது வந்து ஊறி வர்றப்ப நல்லா பெருசா வரும். இந்த மாதிரி விரிசல் இல்லாம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவெல்லாம் ஒரே அளவா உருண்டை உருட்டி விரிசல் இல்லாம இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இத வந்து காய விட்டுறாதீங்க. காஞ்சிருச்சுன்னா உருண்டை வந்து விரிசல் விழும். அதனால காயாம ஒரு ஈர துணி போட்டு வேணா மூடி வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் அதுல நம்ம குலோப் ஜாமுன் அந்த உருண்டை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வர்றப்ப இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வர்ற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேணாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வந்தோடனே நம்ம எண்ணெயை வடிச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்க சிம்லே வச்சு பொரிச்சீங்கன்னா தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல உருட்டி போட்டதுல இந்த அளவுக்கு வந்திருக்கு. எல்லாமே பாருங்க நல்லா சூப்பரா ஒரே அளவா விரிசல் விடாம நல்லா வந்திருக்கு. இந்த அளவுக்கே உருட்டிக்கங்க. இது ஊறி வர்றப்ப இன்னும் நல்லா பெருசா வரும். இப்ப நம்ம காய்ச்சி வச்சிருக்க இந்த ஜீரா பாகுல வந்து நம்மளோட உருண்டைகளை சேர்த்து ஊற விட்டுக்கலாம்.
ஒன்று இந்த ஜீரா பாகு ஆறி இருக்கணும், இல்லைன்னா உருண்டை ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும், ஒன்று ஆறி இருக்கணும். இப்போ எனக்கு ஜீரா பாகு வந்து ஆறிடுச்சு, உருண்டை கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து இதில் சேர்த்துக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கிட்டதுனால இது எல்லாம் நல்லா ஊறி வர்றதுக்கு சூப்பரா இருக்கும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். அப்பதான் அதோட உள்ள அந்த ஜீராலாம் சார்ந்து குலோப் ஜாமுன் சூப்பரா இருக்கும். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு குலோப் ஜாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நேற்று ஈவினிங் நான் போட்டேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே ஊற விட்டுட்டேன். அப்படி இருந்தும் ஒரு உருண்டை கூட விரிசல் விடாமல் சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ இந்த குலோப் ஜாம் வந்து உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, உள்ளேயும் நமக்கு எப்படி நல்லா சூப்பரா வெந்து சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நல்லா இந்த ஜீராலாம் உள்ளேயும் நல்லா சாந்து சூப்பரா இருக்கு. நீங்களும் நம்ம ஸ்டைல்ல இந்த குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.